கைஸ் ஏதோ தீர வாசனை வருதுல. எஸ் கைஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ் இல்ல, ஜெயில் பறவைங்க ஆர் பேக். சிஎஸ்கே வர்சஸ் ஜெயில் பறவைங்க கான்ட்ரவர்சி, டெவால்ட் பிரேவிஸ் அண்ட் ஜேக்கப் பெத்தல் கான்ட்ரவர்சி, ருத்துராஜ் கெய்க்வாட் அண்ட் ரஜத் படிதார் கான்ட்ரவர்சி அப்படின்னு கான்ட்ரவர்சி மேல கான்ட்ரவர்சிவா இருக்குது. அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளோட ஜெயில் நண்பர்கள்? ஓகே, இதை பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட் டீட்டெயில்டா பார்த்துடலாம். அண்ட் கைஸ், சிஎஸ்கேடைய ஓஜி பிளேயர் டிஜே பிராவோக்கு இவ்வளோ அவமானப்படுத்தி வச்சிருக்காங்க கேகேஆர். இதனால கண்டிப்பா பிராவோ நீங்க சிஎஸ்கேக்கு வந்து ஜாயின் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கான்ட்ரவர்சி என்ன, அதை பத்தியுமே இந்த வீடியோல கம்ப்ளீட் டீட்டெயில்டா பார்த்துலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்டா டிஜே பிராவோ பத்தி பார்த்துடலாம். லைக் டிஜே பிராவோ பார்த்தீங்கன்னா கேகேஆரோட கோச்சில் இருக்கார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பிஃபோர் தட் ஒரு சிஎஸ்கேல இருந்தார். அதனால அவருக்கு சிஎஸ்கே மேலே இருந்த லவ் கண்டிப்பாக இப்போ கூட இருக்குது. அண்ட் ஒரு சிஎஸ்கேக்கு அதே மாதிரி இப்போ பேசுகிறார். லைக் கேகேஆரில் இருந்துட்டு சிஎஸ்கே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்லுவார். அது கேகேஆர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல போல இருக்குது. அதனால டிஜே பிராவோக்கு எவ்வளோ அவமானப்படுத்துமோ அதை மாதிரி எல்லாத்தையுமே நம்மளோட கேகேஆர் ஃபேன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இருங்க கைஸ், அதுக்கு அவங்கள குறை கண்டிப்பாக சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம டீம்லேயே ஒருத்தர் இருந்தார், ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு. ஸோ அவரே நம்ம டீம்லேயே இருந்துட்டு ஈசலா நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தார். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு கைஸ்? ஸோ அதே ரிக்ரெட் ஃபீல் தான் கேகேஆர் ஃபேன்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம கண்டிப்பாக அவங்க மேலே குறை கண்டிப்பாக சொல்ல முடியாது கைஸ். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டிஜே பிராவோ இந்த மாதிரி பேசுறது தப்பாக தெரியலாம். பிகாஸ் அவர் இருக்கிற ஃப்ரான்ச்சைஸிக்கு ஒரு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும் ரேதர் தென் அவர் ப்ளே பண்ண ஃப்ரான்ச்சைஸிக்கு. பட் டிஜே பிராவோக்கு அது பிடிக்குது அப்படின்னு சொல்லும் போது அவர் எதுக்கு இங்கே வந்துடலாம்? பிகாஸ் கேகேஆர் ஃபேன்ஸ் அவரை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தக்கூடாது அந்த மாதிரி அவமானத்தை படுத்திக்கிறாங்க, சொல்ல முடியாத மாதிரி. அப்படி இருக்கும்போது டிஜே பிராவோ அங்கேயே எதுக்கு ஸ்டே பேக் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக தெரியல. அண்ட் இது கிளாரிஃபை பண்ணுற மாதிரி பிராவோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் எங்கேயுமே வர முடியாது பிகாஸ் எங்களுடைய கான்ட்ராக்ட் சைன் ஆயிருக்கு. லைக் இன்னும் அடுத்த 2 வருஷம் ஆர் இன்னும் 3 வருஷத்துக்கு நான் கண்டிப்பாக கேகேஆரோட எல்லா ஃப்ரான்ச்சைஸிலும் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிராவோ சொல்கிறாரு. லைக் இந்த மாதிரி சொல்லியிருப்பார் பிராவோ. இப்படியெல்லாம் அக்ரிமெண்ட் இருக்கும்போது பிராவோ எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்னா, வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. பட் பிராவோ ஒரு வாரம், அதுதான் மெயின் கான்ட்ரவர்சி. அண்ட் இது ஜஸ்ட் அந்த கேகேஆர் ஃபேன்ஸே பண்ணிட்டு இல்லை, இது பெரிய பெரிய ஆர்டிகல்ஸ் வரைக்குமே போயிருக்கு. இன்ஃபேக்ட் பிராவோ கிட்டமே இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் வந்திருக்குதா, லைக் கேகேஆர் ஃபேன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது. லைக் சில ஆர்டிகல்ஸ் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூன் இதை கேகேஆர் அண்ட் பிராவோ பார்த்தீங்கன்னா இதை மேலே ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்க போகுது நம்மளோட டிஜே டான்சிங் ரோஸ் பிராவோக்கு அப்படின்னு சொல்லி. பட் பிராவோ நீங்கள் இதை மாதிரியெல்லாம் கேட்குறதே வேணாம், ஜஸ்ட் உங்களோட ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்துடுங்க, இப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறேங்க. சிஎஸ்கே உங்களை தூக்கி போட்டுவிடுவாங்க. அண்ட் பத்திரனா கூட பழைய ஆக்ஷனுக்கு வந்திருக்காரு. அண்ட் அன்ஷுல் கம்போஸ், கலீல் அஹமத், இந்த மாதிரி யங் போலர்ஸுக்கு பிராவோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் நம்ம டீமில் அடுத்த வருஷம் ரெய்னாவும் வருவார். பிராவோ வந்தால் இன்னும் தரமாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஜெயில் பறவைங்க பற்றி பார்த்துடலாம். ஜெயில் பறவைங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் பெயில் கிடச்சி வெளியில் வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கைஸ், லைக் இப்போ தான் அந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்னா என்ன உங்களுக்கு, ஐ மீன் சோஷியல் மீடியா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஜெயிலுக்குள்ளே போய் இப்போ வெளியே வந்துட்டாங்க. வந்த உடனே அட்மின் எல்லாம் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதில் நம்மளுடைய ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் அந்த ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். லைக் கான்ட்ரவர்சி மேலே கான்ட்ரவர்சி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆகிஸ் பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தலை பார்த்தீங்கன்னா போட்டு பிரித்து எடுத்துகிட்டு இருப்பார். இந்த ஓடிஐ செகண்ட் ஓடிஐ மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஐ சீரிஸ் ப்ளே பண்ணிட்டாங்க. அந்த செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரேவிஸ் பெத்தலை மட்டும் பிரித்து எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மேட்ச் பிரேவிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, வச்சுக்கிட்டாங்க அவனுங்க. லைக் பாருங்கடா உங்களோட பிரேவிஸை ஒன்றுமே விளையாட மாட்டான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பிரித்து எடுத்துட்டாங்க அவனை. ஐ மீன் பிரேவிஸை பிரித்து எடுத்துட்டாங்க இவனுங்க. ஸோ அதுக்கு இன்னொரு சாக்கா இவனுங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தோடைய SA20 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸுக்கு போயிட்டாங்க. அதனால இதுதான் உங்களோட லாயலிட்டி அப்படின்னு SA20 ஆப்ஷன் இந்த லைவ் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சரியான சண்டை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை எங்களுக்கு புரியல, உங்களுடைய டீம் SA20 இல்லைப்பா, ஐ மீன் நீங்கள் எதுக்கு வேறு டீமுக்கு விஷயத்தில் வரீங்க? உங்களோட டீம் இருக்கிறாங்களா, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க. ஐ திங்க் ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஆப்ஷனே நடந்துட்டு இருக்குது இப்போது. அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. பட் உங்களுக்கு தெரியல, லைக் இந்தியன் பிளேயர்ஸும் வரல. பட் எப்படி இந்த ஐபிஎல் ஆப்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. ஓகே, இது எல்லாத்தையுமே விட்டுடலாம் பிரேவிஸ் கான்ட்ரவர்சி. பட் ருத்துராஜ் கெய்க்வாட் இந்தியா ஏக்கு செலக்ட் ஆகல அப்படின்னு சரியான ஹாப்பியாக பிடிச்சிட்டாங்க கைஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லைக் அவங்க டீம்லேயே இருக்கார் அவரோட கேப்டன் பட்டிதார், அவரு செலக்ட் ஆகலை. அவருக்காக இவனுங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அடுத்த டீமில் ஏதோ ஒரு பிளேயர் செலக்ட் ஆகணும் அப்படின்னா இவங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க. இல்லை ப்ரோ, எனக்கு புரியல லாயலிட்டி அப்படின்னு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? லைக் சிராஜை நீங்கள் எப்படி ஆப்ஷனில் விட்டீங்கல்ல, ஹைப்பர்ஸ் வச்சுட்டு ஆப்ஷனில் ஸ்டார்டிங் ஆஃப் த ஆப்ஷன்லேயே, அது லாயலிட்டியா? இல்லைன்னா சிஎஸ்கே கிட்ட ஜஸ்ட்
ரேன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆல்மோஸ்ட் 16.50 கிட்ட போனாங்க. பட் இவனுங்க ஆப்ஷன் ஸ்டார்ட்டிங்கில் சிராஜை விட்டாங்க. இவனுங்க லாயல்ட்டி பற்றி பேச வராங்க. அண்ட் லாயல்ட்டி தெரியும் கைஸ் உங்களுக்கு ஸ்டேடியம் விளையாடி எப்படி நடந்துச்சு அப்படின்னா. அண்ட் அவங்களே லாயல்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிற லாயல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கைஸ். இப்போ கூட சொல்ல கைஸ் நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் மோஸ்ட் லாயல் ஃபேன்ஸ் அப்படின்னு வந்துட்டானுங்க. இவனுங்கெல்லாம் லாயல்ட்டி பற்றி பேசிட்டு கைஸ் இவங்களை பற்றி பேசுகிறது தான் நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகே கைஸ், இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ இருந்தது. நிறைய பேர் சிஎஸ்கே பற்றி போடுங்க அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி 2வது வீடியோ அதை போட்டுங்கிறேன். அண்ட் உங்களோட கருத்து என்ன கைஸ் அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.